அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வசனத்தில் பிறரை மதிப்பீடு செய்யும் பொழுது என்கிற ஒரு தலைப்பின் கீழாகவும் மன்னிக்கப்படாத பாவம் என்று இயேசு கூறுகிற காரியத்தையும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன என்கிற காரியத்தை குறித்தும் இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே 15ஆம் வசனத்தில் அவருக்கு பின் சென்றவர்களை அவர் சுகமாக்கின காரியங்கள் ஏசாயா 53:4 நமக்கு நினைவூட்டுகிறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்கிற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, அவன் உரைத்ததாவது என்று சொல்லி, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என்று சொன்னால் வேலைக்காரரை குறிக்கிறது. என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், அவர் என்னுடைய ஒரு பிரதிபலிப்பாக, என்னுடைய தற்சுரூபமாக, அவர் என்னுடைய நேசகுமாரனாக அவர் இருக்கிறார். ஊழியக்காரர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய நேசராக இருக்கிறார். அவர் மேலே திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய ஆவியை அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு அவர் நியாயத்தை எல்லாம் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே சொல்லிக்கொண்டு அவருடைய ஊழியத்தினுடைய தன்மையை குறித்து இங்கே ஏசாயா எழுதினதை மத்தேயு நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். பரிசேயர்கள் எல்லா காலகட்டத்திலும் அவரிடத்தில் வாக்குவாதம் செய்ய வந்தபொழுது அவர் வாக்குவாதம் செய்யாமல், கூக்குரல் இடாமல், அவருடைய சத்தத்தை வீதிகளில் கேட்காமல், இரைச்சல் பண்ணாமல், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமல், மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொன்னால், நெறிந்த நாணல் மங்கி எரிகிற திரினா மத்தேயு 11:28 இலைப்படைந்து போய் திரும்பவும் சுமை சுமக்கிறார்களே அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏற்கனவே ஒரு நெறிந்த நாணலை போல தான் இருக்கிறீங்க, மங்கி எரிகிற ஒரு திரியை போல தான் இருக்கிறீங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2:7 ஆதலால் அதிக துக்கத்தில் அமைந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். இதை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்காமல், மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருக்கிற ஒரு ஆண்டவர், மன்னித்து ஆறுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் என்கிற காரியத்தை குறித்து இங்கே மத்தேயு நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். யூதர்களுக்குத்தான் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது, யூதர்களுக்குத்தான் ஊழியம் செய்யப்படுகிறது. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் யூதர்கள் நம்பிக்கை வைக்காமல் தூரத்தில் இருக்கக்கூடிய புறஜாதியர் தான் நம்பிக்கை வைப்பார்கள் என்கிற காரியத்தை ஏசாயா எழுதினதை இங்கே இவர் நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஊமையுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது, குருடும் ஊமையுமான அந்த மனுஷன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று சொல்லி பேசுகிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் அதை கேட்டு, இவன் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று சொன்னார்கள். பிறரை மதிப்பீடு செய்யும் பொழுது நாம் பல நேரங்களில் பல காரியங்களுக்கும் ஒரு வரையறை கூண்டு ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதாவது ஒரு அளவுகோல் ஒன்றை வைத்திருக்கிறோம். அந்த கூண்டுக்குள்ளே அந்த மனுஷனை கொண்டு போய் அடக்க நம்ம முயற்சி எடுக்கிறோம். அவர்களை அடக்க முடியாமல் போகும்போது நம்ம திணறி விடுகிறோம். இல்லைனா ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறோம். அந்த அளவுகோலை வைத்து நாம் அவர்களை மதிப்பீடு செய்ய நினைக்கும் பொழுது அந்த அளவுகோலின்படி அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களை நாம் குற்றம் சாட்டுகிற அம்புகளை எய்து அவரை நாம் மனமடிவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்ம ஒரு முன்னாடியே ஒரு தீர்ப்பு செய்து ஒரு எதிர்பார்ப்பையும் நாம் வைத்திருக்கிறோம். அந்த காரியங்கள் தவறான காரியங்கள் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் கூட எவரையும் அவ்வாறு கட்டி போட்டு இப்படிப்பட்ட ஒரு முன் எதிர்பார்ப்பு, ஒரு முன் தீர்ப்பு இவைகளை ஆண்டவர் செய்கிறதில்லை. இது ஒரு மரபு கூண்டிற்கு இது சமமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய
முன்னோர்களினுடைய நாட்களில் மரபு கூண்டுகளை தகர்த்து தான் சீர்திருத்தவாதிகள் அநேகர் எழும்பினதை தோன்றியுள்ளதை நாம் பார்க்கிறோம். சீர்திருத்தம் என்பதற்கு இலக்கணமே இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து இந்த மரபு கூண்டுகளை மீறி நடக்க வேண்டியதாயிற்று. அந்த மரபு கூண்டு அது வெறும் வெற்று சடங்காச்சாரமாக இருந்தபடியினால் அந்த தூய தேவகுமாரனை அதற்குள்ள அவர்களால் அடக்கி வைக்க முடியல. அதை அவர் கிழித்து வெளியே வராமலும் அவர் இருக்க முடியல. அதனால் பார்த்தாங்க, மேசியா அப்படின்னு சொன்னால் பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டின் தரிசனங்களின் ஒரு பக்கத்தை மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு மேசியா பற்றிய ஒரு கூண்டை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தனர். இயேசுவும் தம்மை மேசியா என பிரகடனம் செய்தபோது அவர்கள் உருவாக்கியதை அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட பொருத்தி பார்க்கின்றனர். அந்த கூண்டுக்குள்ளே இவர் பொருத்தமாக அமைந்து விடுகிறாரா என்று பார்க்கும் பொழுது அது சரிவரவில்லை என்று சொன்ன உடனே அந்த எல்லையற்ற இறைவனினுடைய தற்சுரூபத்தை இவர்களால் அந்த கூண்டுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாத போது, அந்த அளவுகோலுக்குள்ளே இவரை அடக்கி வைக்க முடியாத போது அவர்கள் எப்படி மதிப்பீட்டு செஞ்சாலும் வெளியே சென்று கொண்டே இருக்கிறார அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னொரு கூண்டை ஆயத்தப்படுத்தி இன்னொரு அளவுகோலை ஏற்படுத்தி அதில் பொருத்தி பார்க்கின்றனர். அதாவது அவரது எதிரியாகிய சாத்தானை பற்றிய இலக்கணத்தை தான் இங்கே 24வது வசனத்தில் சொல்லுகிறார்கள். அவர்கள் இவன் பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல. இயேசுவை பிசாசு பிடித்தவர் என்று சொல்லி தேவனுடைய குமாரனையே தங்களுடைய அளவுகோலுக்கு அவர் பொருந்தவில்லை என்று சொல்லி அவரை அத்தனையாக அவரை ஏளனப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். தங்களது விருப்பத்துக்குள் அடக்க முடியாத போது தேவனையே சாத்தான் என்று அவர்கள் அழைக்கிறதை இந்த பகுதியில் பார்க்கிறோம். அது அவர்களது அளவுகோல். மறு பரிசீலனை செய்ய வேண்டிய அதை அவர்கள் தேவ சட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி நிலைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து விட்டார்கள். நாமும் கூட தேவனை பற்றியும் அவரது கிரியைகளை பற்றியும் கொண்டிருக்கிற அளவுகோல்களில் நிறைய குறைபாடுகள் காணப்படுகின்றது. நாம் பிறரை பற்றி வைத்திருக்கக்கூடிய அளவுகோல்களிலும் 1000 குறைபாடுகள் காணப்படுகிறது. ஆகவே அவைகளை நாம் சீர்திருத்தி சரியான ஒரு வேதம் நோக்குகிற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் தேவனையும் மற்ற மனிதர்களையும் நாம் அவர்களை மதிப்பீடு செய்கிறதற்கும் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று மத்தேயு 7:5 இயேசு சொன்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். தேவனை மதிப்பீடு செய்யும் பொழுதும் மனிதர்களை மதிப்பீடு செய்யும் போது நம்முடைய அளவுகோல்கள் 1000 குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் வேதத்தின் வெளிச்சத்தில் அதை தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் 25 29 வரையிலும் பேசுகிறார். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம், பிரிந்திருக்கிற பட்டணம், பிரிந்திருக்கிற வீடெல்லாம் பாழாய் போயிடும்ப்பா, அது நிலை நிற்க முடியாது. சாத்தானை துரத்துனானா அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? உங்கள் பிள்ளைகள் இந்த சாத்தானை துரத்துறாங்களா, அப்போ அவங்க யாரால் துரத்துறாங்க என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19:13-16 வரை பார்க்கிறோம். துரத்துகிறது போல நடிக்கிறார்களே யூதர்கள், உண்மையிலே அவர்கள் துரத்துகிறதில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிசாசுகளை துரத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நான் துரத்துகிறபடினால தேவனுடைய ராஜ்யம் இப்போ உங்களிடத்தில் வந்திருக்குது என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து சாத்தான் பறித்த மனிதர்களை நான் திரும்ப மீட்டெடுக்கும்படியாக பலவான முந்தி கட்டி அவனிடத்திலிருந்து ஒரு வீட்டில் உள்ள கொள்ளை பொருள்களை எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடுமோ அது நான் அவனை திருட வரவில்லை. தேவனிடத்திலிருந்து சாத்தான் பறித்து கொண்ட மனிதர்கள் அவன் வச்சிருக்கிறான், அவர்களை நான் திரும்ப என்னோடு கூட சேர்க்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னோட
இராதவன் எனக்கு எதிரியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்கிற கருத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து தான் ஆண்டவர் மிகுந்த மனவேதனைப்பட்டவராக மன்னிக்கப்படாத பாவம் என்கிற காரியத்தை 31, 32வது வசனங்களில் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? எந்த பாவமும் எந்த தூஷணத்தையும் மன்னிச்சிடலாமே, ஆனால் இதை மன்னிக்க முடியாது என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆவியானவரால் பிசாசுகளை துரத்தும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறாங்க, கிறிஸ்துவை எப்படியும் புறக்கணித்து விட வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் மனம் திரும்புதலினுடைய ஒரு முதல் படியாக காணப்படுகிறது. தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை. என்னை மன்னியும் என்று கதறுகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர் செவி கொடுக்காமல் இருக்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து அனைத்து பாவங்களையும் அவர் சுமக்கத்தான் வெளிப்பட்டார் என்று சொல்லி உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 பார்க்கிறோம். எந்த பாவத்தையும் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முழு தகுதியும் இருக்கிறது. அவர் செலுத்திய விலை, அவ்வளோ பெரிய விலையை அவர் செலுத்தி இருக்கிறார். அவரது இரத்தமானது சகல பாவங்களையும் அது நீக்குகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. யோவான் 1:7 9 வரையிலும் நாம் பார்க்கிறோம். மனம் திரும்ப மனம் இல்லாமல் முற்றிலும் அவரை மறுதலித்ததை அவர்கள் பரிசேயர்கள் காட்டினபடினாலே இயேசு கிறிஸ்து அன்றி வேற எந்த ஒரு ரட்சிப்பின் மார்க்கம் இல்லை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால பரிசுத்த ஆவியானவரை தூஷித்தா இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பாவத்தினுடைய உணர்த்துதலை கொண்டு வர முடியும். அவரையே இத்தனையாய் தூஷணமாக பேசினார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி மனம் திரும்ப முடியும்? மனம் திரும்பி என்னிடத்தில் மன்னிப்பு கேட்காத வரையிலும் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவத்தை உணர்த்துகிற ஆவியானவரையே தூஷிச்சா அவங்க என்னிடத்தில் எப்படி வர முடியும்? எப்படி மனம் திரும்ப முடியும்? எப்படி பாவத்துக்கு அறிக்கை செய்ய முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் மன்னிப்பதில்லை என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறத 33 37 வரை சொல்லுகிறார். மரம் நல்லது, அதனுடைய கனிகளினால தான் நம்ம அறிய முடியும். கெட்ட மரமானது கெட்ட கனிகளை கொடுக்கிறது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்குது. அதே போல் மனுஷர்கள் வாயில் பேசுகிற வார்த்தைகள் தான் உதடுகளின் கனின்னு சொல்லுத. அந்த வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவினால் அவர்கள் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது விரியன் பாம்பு குட்டிகளைப் போல இருக்கிற பொல்லாத மனுஷர்கள் தங்களுடைய பொல்லாத பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து பேசுகிறார்கள். நல்ல மனிதர்கள் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை நல்ல கனிகளை எடுத்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள், வார்த்தைகளினாலே குற்றவாளிகள் என்றும் நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேசுகிறார். அந்த நேரத்தில் வேதபாரகர் பரிசேயர் நீங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொன்னபோது ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக இருந்தவர்களை பார்த்து இயேசு அழைக்கிறார். விபச்சார சந்ததியார்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுக்கு உண்மையற்றவர்களை வேதம் விபச்சார சந்ததி என்றே அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசி நாட்களில் எப்படி அவர் 3 நாட்கள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல் மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா அவன் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணான், கிரியை செய்யலை. அந்த மக்கள் எல்லாரும் அத்தனையாக அவர்கள் மனம் திரும்பினார்கள். உங்களுக்கு எவ்வளோ கிரியைகளை நான் செய்து பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தையே உங்கள் மத்தியில் கொண்டு வந்த போதிலும் கூட நீங்கள் என்னை விசுவாசிக்காதபடியினால், என்னை நம்பாதபடியினால் நியாய தீர்ப்பின் நாளில் அந்த நினிவே ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று சாட்சி சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லிட்டு அங்கே தென் தேசத்து ராஜஸ்திரி சேபாவினுடைய ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை கேட்கும்படியாக வந்தால அந்த சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். அவருடைய ஞானத்தை பார்க்கிலும்
மிகுந்த ஞானமுடையவர் இங்கே இருக்கிறார். அந்த ராஜஸ்திரீ இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து அசுத்த ஆவிகள் சரீரத்தில் வாழ விரும்புகிறது என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடி காணாமல் தான் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி போவேன்னு சொல்லி அந்த வீடு வெறுமையாக்கப்பட்டு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டுச்சுன்னா திரும்ப போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஆவிகளை 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த மனுஷனிடத்தில் வந்து வாசம் பண்ணிவிடும். அந்த மனுஷனுடைய முன்னிலைமை அவன் பின்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று அவருங்க வெளியே நின்ற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஒருவனுடைய தாயாரும் சகோதரரும் பேச வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்ன பொழுது என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாயாரை மதிக்கலையா, சகோதர சகோதரிகளை மதிக்கலையா, குடும்பத்தை மதிக்கலையா என்கிற காரியங்கள் நமக்கு தோன்றக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் அதுலேயும் சீஷர்களுக்கு நேராக கையை நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களேன்னு சொல்கிறாரு. இதற்கு காரணம் என்ன? மார்க்கு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவருடைய குடும்பத்தாரே அவரை ஒரு பிசாசு, ஒரு பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 31 தாயாரும் சகோதரரும் வெளியே நின்று அழைக்கும்படி ஆள் அனுப்பினார்கள். இவரால் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் மத்தியில் ஒரே பிரச்சனையாக இருக்குதே, இவரை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே சந்தேகப்பட்டு அவருடைய இனத்தாரே அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னபடியினால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்கள் சந்தேகத்தோடு கூட வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு ஊழியத்தை செய்யாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைத்த போது பேசுகிறதை பார்க்கிறோம். யோவான் 7:3-5 வரையிலும் கூட இந்த காரியத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சகோதரர்கள் கூட ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும், பிரபலமாய் இருக்கிற எவனும் விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான், நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். விசுவாசியாதபடினால் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி அவர்கள் வந்து நின்றபடினால் என் பிதாவினுடைய ஊழியத்தை செய்யும்படியாக வந்திருக்கிற என்னுடைய ஊழியத்தை தடை செய்ய நினைக்கிறீர்களே என்று சொல்லித்தான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை மத்தேயு முடிக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் தகப்பன் தாய் கணத்திற்குரியவர்கள், சகோதர சகோதரிகள் நேசிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தமா அல்லது உறவுகளா என்று சொல்லி வரும்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை ஆண்டவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கைகளில் அளவுகோல் வைத்திருக்கிறோம். அதனை கொண்டு நாம் வழிபடக்கூடிய நம்முடைய ஆண்டவரையும் நாம் மதிப்பீடு செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளுக்குள்ளாக எல்லையற்ற ஒரு தேவனை நாம் அடக்க நினைத்து அதற்குள்ளாக பொருத்தி பார்க்க முடியாத போது அவருக்கு விரோதமாகவே நாம் அநேக நேரங்களில் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். மனிதர்களையும் அளவுகோல்களை வைத்து பார்க்கிறோம். அதற்குள்ளாக அவர்களை அடக்க முடியாத போது அநேக வார்த்தை என்கிற ஒரு அம்பை எய்து அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம் வேதத்தின் வெளிச்சத்தில் தேவனையும் மனிதர்களையும் பார்க்க பழகிக்கொள்ளுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே.